இல்லாமல், அதாவது பேக் சைடு செவுர் இல்லாமல் நம்மளோட ஷீட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது துணியில் எந்த கரை இந்த மாதிரி எதுவுமே ஆகாது. ஸோ அதுதான் அந்த ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சிங்கிள் டோர் காம்பினேஷனில் இங்கேயும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம பேக் சைடு யூனிட்ல நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி பேனலிங் வரும். ஸோ சில கஸ்டமர்ஸ் டவுட் இருக்கும். ஸோ பேக் சைடு பேனலிங்கும் வந்துட்டு இது தனியாக ஸ்கொயர் ஃபீட்டில் ஆட் ஆகும்னா கண்டிப்பாக ஆட் ஆகும். ஸோ அது என்ன ஸ்கொயர் ஃபீட்ஸ் வருதுமோ அது நாங்கள் கால்குலேட் பண்ணிட்டு அது ஆட் ஆகும். நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன ஒர்க் பண்ணுறோமோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ஸ் வருதுமோ அது எல்லாமே ஒர்க்கில் ஆட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸோ ட்ரெஸ்ஸிங் யூனிட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோர்லேயே பார்த்தீங்கன்னா மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணோம்னா உள்ள இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் கிட்ஸ் மாதிரி எல்லாமே உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோர்லேயே பார்த்தீங்கன்னா மிரர் இருக்கிறனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரா செட்டப் இங்கே வச்சு கொடுத்துருக்கோம்.